வீடு கட்ட ஆன்லைன் அப்ரூவல் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கோவை மாநகராட்சி கூட்ட அரங்கம் முன்பு அதிமுக கவுன்சிலர்கள் 3 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சி கூட்டம் துணை மேயர் வெற்றிச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த அதிமுக கவுன்சிலர்கள் 3 பேர் கூட்ட அரங்கின் வாசலில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வீடு கட்டுவதற்கு ஆன்லைன் அப்ரூவல் பெறும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 10% உயர்வு பிளான் வீடு கட்ட வச்சு, அதாவது சத்தமில்லாமல் ஒரு திட்டத்தை அறிவிச்சு அந்த திட்டத்தை இப்படி ஈஸியாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120% வரி பிளான் அப்ரூவல் சார்ஜ் உயர்த்தியிருக்காங்க. இது தமிழக மக்கள் இப்போ தான் வீட்டு வரி ஏற்றினீங்க, காலையில் வரி 100% ஏற்றிருக்கீங்க, எல்லா வரியும் ஏற்றிட்டீங்க. தூத்துக்குடியில் பனியமிய மாதா கோவில் பேராலயம் கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. ஆயர் ஸ்டீபன் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியை தொடர்ந்து கோவிலில் இருந்து கொடி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. பின்னர் ஆயர் ஸ்டீபன் கொடியை ஏற்றி வைத்தார். அப்போது சமாதான புறாக்கள் பறக்கவிடப்பட்டன. மக்கள் அனைவரும் மரியே வாழ்க என்று கோஷங்களை எழுப்பி கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கொடியேற்றத்தை ஒட்டி பக்தர்கள் கொண்டு வந்த வாழைப்பழத்தார்கள் பால் குடங்களை கொடிமரத்தில் வைத்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே இயங்கி வரும் அரசு பள்ளியில் 2 ஆசிரியர்கள் மட்டுமே இருப்பதை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. வட்டப்பட்டி பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 230க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஆனால் இங்கு ஒரு ஆசிரியர், ஒரு தலைமை ஆசிரியர் என இருவர் மட்டுமே பணிபுரிந்து வருவதால் மாணவர்களின் கல்வித்தரம் வெகுவாக பாதிக்கப்படுவதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதனை கண்டித்து பள்ளி வளாகத்தில் பெற்றோரும் மாணவர்களும் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் ஒகேனக்கல் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுகுமார் இணைகிறார். சுகுமார், விவரங்கள். தற்பொழுது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 86,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளதால் ஒகேனக்கலில் இப்பொழுது பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஒகேனக்கலுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளை பெண்ணாகரம் அருகே உள்ள மடம் சோதனை சாவடி அருகே தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். பாதுகாப்புக்காக யாரும் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை மாவட்ட நிர்வாகம். அது தற்பொழுது ஒகேனக்கல் தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவுக்கு 86,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இன்று காலை 46,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது 86,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகளிலிருந்து 136,000 கனஅடி நீர் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளது. அந்த தண்ணீரானது தற்பொழுது காவிரி ஆற்றில் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. மேலும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 11வது நாளாக குளிக்கவும் பரிசீலிக்கும் மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையோரங்களில் தாழ்வான பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் யாரும் ஆற்றை கடக்கவோ ஆற்றின் அருகே செல்ஃபி எடுக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்புடன் காவல்துறை ஈடுபட்டிருந்த தற்பொழுது இந்த தண்ணீரானது மேட்டூர் நோக்கி வேகமாக சென்று இருக்கிறது. இன்று இரவுக்குள் மேட்டூர் அணை 100 அடி எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் ஒகேனக்கலுக்கு 1 லட்சம் கனஅடி தண்ணீர் வரக்கூடும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அதாவது அறிவிலே தெரியாத அளவுக்கு நீர் மூழ்கடித்து ஆர்ப்பரித்து செல்கிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் 1 லட்சம் கனஅடி வந்தால் அறிவே தெரியாத அளவுக்கு நீர் செல்லக்கூடும். காவிரி கரையோரமே தெரியாத அளவுக்கு காவிரி ஆறு கரை கொண்டு ஓடுகிறது. காவிரி ஆற்றில் ஆங்காங்கே அதாவது முதலை பண்ணை மற்றும் நாகமரை உள்ளிட்ட தாழ்வான பகுதியில் காவல்துறையினர் ஏற்கனவே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை அடுத்த நாளோ 1.5 லட்சம் கனஅடி தண்ணீர் திறக்கக்கூடும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே தெரிவித்துள்ளனர். ஏன்னா கர்நாடகா பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகளிலிருந்து 1.5 லட்சம் தண்ணீர் கனஅடி திறக்கக்கூடும் என ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்த நிலையில் தற்பொழுது காவிரி ஆற்றில் 86,000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. நன்றி சுகுமார், விரிவான விவரங்களுக்கு. சிவகங்கை
சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பெண் உதவி பொறியாளரை தாக்க முயற்சி நடந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிதம்பரம் இணைக்கிறார். சிதம்பரம், விவரங்கள். நிச்சயமாக நந்தா. அதாவது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றிய அலுவலகத்தில் யூனியன் அலுவலகத்தில் உதவி பெண் பொறியாளர் இரும்பு நாற்காலியால் தூக்கி அடிக்க முற்பட்ட போது தூக்கி முயற்சித்த ஒப்பந்ததாரர் பணி பாதுகாப்பு வழங்குவதில் ஊராட்சியாளர்கள் வேலையை புறக்கணித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் பணியில் இருந்த பெண் உதவி பொறியாளர் கிருஷ்ணகுமாரி இவர் ஒப்பந்தம் எடுத்த பணத்தை கேட்டு ஒப்பந்தம் எடுத்த முருகன் என்பவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ரெண்டுக்கு வாக்குவாதம் ஏற்படும் போது பொறியாளருக்கு எதிரே இந்த சேரை தூக்கி அவரை அடிக்க முற்பட்டதாக தெரிகிறது. இதனை கண்டித்து அங்குள்ள யூனியனில் உள்ள ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது போலீசார் அந்த இடத்திற்கு வந்துள்ளனர். நந்தா, நன்றி சிதம்பரம், விவரங்களுக்கு.